எஸ்ஐஆர் திருத்த பணிகள் நிறைவுற்று அந்த இறுதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய மடல் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அன்பிற்கினிய தமிழக வாக்காளர் பெருமக்களே வணக்கம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று தற்போது வரைவு வாக்காளர் பட்டியல் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதில் 90 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன எனவும் இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே இந்த புள்ளி விவரங்கள் அமைந்திருப்பதாக இபிஎஸ் தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல்கள் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது திமுக என்று இபிஎஸ் கடுமையாக குற்றச்சாட்டுகளை தன்னுடைய அறிக்கையிலே முன்வைத்திருக்கிறார். மேலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் விடுபட்டு இருந்தால் பதட்டப்பட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். புதிய வாக்காளராக தங்களை இணைத்துக் கொள்ள தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 அல்லது தாங்கள் இடம் மாறி இருந்து அதனால் வாக்கு நீக்கப்பட்டிருப்பின் படிவம் 8 அதனை நிரப்பி தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ள அடையாள அட்டைகளுள் ஒன்றோடு சமர்ப்பித்தால் தங்களின் பெயர் நிச்சயமாக இணைக்கப்படும் என்று பொதுமக்களுக்கு ஒரு ஆலோசனையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியிருக்கிறார். இதற்கு உங்களுக்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் துணை செய்வார்கள், அதாவது பாக முகவர்கள் உதவி செய்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைமையிலான பல்வேறு கட்டுக்கதைகள் அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்குகள் பறிபோனது போல சித்தரிப்பதாக பார்ப்பார்கள், அதனை நம்ப வேண்டாம் என்றும் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். என் உயிருக்கு உயிரான அதிமுக உடன்பிறப்புகளே என்று தன்னுடைய கட்டுரையிலே தன்னுடைய அந்த மடலிலே வெளித்திருக்கக்கூடிய இபிஎஸ் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகளில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் என்றும் அதிமுகவினருக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்போதுதான் நமக்கு மிக முக்கியமான வேலை இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கும் இபிஎஸ் ஒவ்வொரு பூத் வாரியாக பழைய வாக்காளர் பட்டியலோடு இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய வரைவு வாக்காளர் பட்டியலை ஒப்பிட்டு வரைவு பட்டியலில் உள்ள வாக்காளர் சரியான காரணத்திற்காகத்தான் நீக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை சரிபார்க்க வேண்டும். அதாவது அவர்கள் இறந்து விட்டோ அல்லது இடமாற்றம் செய்யப்பட்டோ இரட்டை வாக்குகளின் காரணமாகவோ நீக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை சரிபார்க்க வேண்டும். இது அதிமுக பாக முகவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்று அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார்.